நம்ம வீட்டு குட்டீஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டாங்கன்னா நம்ம மெக்டொனால்ட்ஸும் கேஎஃப்சியும் போக வேண்டாம். நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம். அதில் நமக்கு ஒரு மன திருப்தியும் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிம்பிள் தான். ஓகே, வெறும் 1/2 கிலோ நான் பொட்டேட்டோ வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி அது மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் வந்து இந்த பீலரை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சைஸ் உங்களுக்கு தெரியும்ல ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் 2 பக்கம் கட் பண்ணிவிட்டு இந்த சைடு மொத்தம் 4 கார்னரில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக நம்மளுக்கு தேவையான எந்த அளவுக்கு தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நார்மல் வாட்டர் ஊற்றி அதில் ஐஸ் க்யூப் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த பொட்டேட்டோவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வெறும் பொட்டேட்டோ மட்டும் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பொட்டேட்டோவும் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் குக்கிங் வினிகர் ஊற்றிட்டு ஒரு 80% வந்து பாயில் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நுர தப்பி வரும். அந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை அவுட் ஆகி கொஞ்சம் காற்றுல வச்சிடலாம். நல்லா அது வந்து நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம அது தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை அவுட் பண்ணக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா அப்படியே இந்த மாதிரி அப்படியே பபிள்ஸாக வரும். அவ்வளோதான். ஒரு 5 to 7 minutes ஹை ஃப்ளேம்லேயே வந்து நம்ம கரண்டியை வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கருகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கீழே டிஷ்யூ வச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ சால்ட்டு அப்புறம் ரெட் சில்லி பவுடர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம், இல்லை ஒரிகானோ போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு குலுக்கிட்டு டொமேட்டோ சாஸோ இல்லை டொமேட்டோ கெச்சப்போ வச்சு சாப்பிட்டோன்னா அட போங்கயா கேஎஃப்சியும் மெக்டொனால்ட்ஸும் நான் செஞ்சு தானே என் பசங்களுக்கு அப்படின்ட்டு நீங்களே உங்களை பெருமையாக நினைப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ் திரும்ப உங்களை வந்து இதை செஞ்சு தர சொல்லி அவ்வளோ டார்ச்சர் பண்ண போகிறாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. பை.